ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா நம்மளுக்கு எல்லோரும் வந்து தமிழ், இங்கிலீஷ், மலையாளம் அப்படி ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அந்த லாங்குவேஜில் நம்ம பேச்சு மொழியில் பேசலாம், எழுத்து மொழியில் பேசலாம். ரெண்டு தான் பண்ண முடியும். அந்த பேச்சு எழுத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஃபிலாசபியோ இல்லை லிட்ரேச்சரோ, நீங்கள் சயின்ஸோ அது ஏதோ எழுதலாம், அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் இதில் சொல்ல முடியாத கருத்துக்களை, இந்த லிட்ரேச்சரில் சொல்லாத, ஃபிலாசபியில், எழுத்தில், பேச்சில் சொல்ல முடியாத அதை வந்து உங்கள் பெயிண்டிங்கோ, ஸ்கல்ப்சரோ, மியூசிக்கோ அதுதான் உங்களுக்கு சொல்லுது. ஏன் அப்படின்னா, சாதாரணமாக ஒரு பாட்டு இருக்குன்னா நம்ம அந்த சுரம் தான் எழுதியிருப்பாங்க, அது எழுத்தாக தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. அதுதான் ஃபைன் ஆர்ட்ஸ் பண்ணுது. இப்போ நல்ல ஒரு ஸ்வீட் இருக்கும், நீங்கள் என்ன தானே தேன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம், என்ன ஒன்று சொல்லலாம். பட் நீங்கள் அதை உணர்ந்தால் தான் முடியும். அதேமாதிரி நீங்கள் ஒரு பெயிண்டிங் இருக்குது, ஸ்கல்ப்சர் இருக்குது, நீங்கள் அதை உணர்ந்தால் தான் புரிய முடியும் இல்லையா. எழுத்துக்களில் இப்படி விழுந்தார், எழுந்தார், நின்றார் எழுதலாம். பட் ஆனால் வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்லான மனுஷனை ஆக்குது. அப்போ அந்த ஃபைன் ஆர்ட்ஸில் உள்ள பெயிண்டிங், ஸ்கல்ப்சர் தான், அந்த மியூசிக் எல்லாமே தான் உங்களுக்கு வந்து அடுத்த இடத்த நகர்த்தி ஒரு முழுமையான இடத்துக்கு கொண்டு போகுது.